ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு பேக்கரி ஐட்டம். ஒரு மாவை வச்சு 2 ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். 1/2 கப்பு அளவு இதமான சூடு இருக்கிற மாதிரி பால் எடுத்திருக்கேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை வந்து நல்லா கரையிற அளவுக்கு ஒரு ஸ்பூன் வச்சு கிளறி விடுங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இது கூட ட்ரை ஈஸ்ட் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா கரைஞ்சி நுரக்கட்டி வர அளவு வரைக்கும் விட்டுருங்க. அப்போ தான் வந்து நமக்கு மாவு நல்லா பதமாக வரும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்த உடனே ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு, இதுவும் நல்லா கரையிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. ஸ்பூன் வச்சு கலந்ததுமே நம்ம பால் எடுத்தோம்ல அந்த கப்பில் 1/2 கப்பு அளவு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள். அளவு வந்து இவ்வளோ தான், ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி கிளறிக்கோங்க. கிளறிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கை வச்சு திரட்டிங்கன்னா உங்களுக்கு மாவு வந்து கையில் ஒட்டாது, செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக 2 ஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், மாவு வந்து இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் விட்டு 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு 1 மணி நேரம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு டபுள் ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்தும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மாவு. இந்த ஸ்டேஜில் நல்லா மாவை வந்து பிசைஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இப்படி ஆயிடும். இதை வந்துட்டு நம்ம கட் பண்ணி, அதாவது கத்தி வச்சு தாங்க கட் பண்ணணும். கையால் வந்து இழுக்காதீங்க, உள்ளே வந்து அந்த பபுள்ஸ் எல்லாம் அப்புறம் போயிடும். கத்தி வச்சு கட் பண்ணிக்கோங்க. 8 பீஸ் வரைக்கும் எனக்கு வந்தது. இதை கட் பண்ணிவிட்டு இந்த பாருங்கள், நான் செய்கிறேன்ல இதே மாதிரி எந்த பக்கமும் வெடிப்பு இல்லாமல் ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில், இல்லை உங்களுக்கு ஒரு ஷீட் மாதிரி இருந்தாலும் எண்ணெய் தடவிட்டு லைட்டாக இதை மாதிரி ஃப்ளாட்டன் மாதிரி பண்ணி விட்டுருங்க. ஒவ்வொரு பாலுக்கும் நடுவுலையும் இடைவெளி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதை 1/2 மணி நேரம் வைக்க போகிறோம் மூடி. நல்லா இது இன்னும் கொஞ்சம் டபுள் ஆகும். இது மேலே கொஞ்சமாக நான் எண்ணெய் தடவிக்கிறேன், ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக. இப்போது இந்த மாவு வந்து 1/2 மணி நேரம் ஒரு காட்டன் துணியை வச்சு நல்லா மூடி வச்சுருங்க. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், மாவு எவ்வளோ அளவுக்கு டபுள் ஆயிடுச்சு, நம்ம எவ்வளோ கேப் விட்டு வச்சோம். இப்போது இது வந்து கம்ப்ளீட் ஆப்ஷனல். வெள்ளை எள்ளு வந்து நான் மேலே லைட்டாக வச்சுக்கிறேன். இது வந்து 3 பால்ஸ்க்கு மட்டும்தான் நான் வைக்க போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு. இப்போது எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இன்னொரு பக்கம் ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு மிதமான தீயில இருக்குது. ரொம்ப ஹையாக வைக்கக்கூடாது, எண்ணெய் வந்து ரொம்பவும் சூடாகிடக்கூடாது. இந்த மாதிரி சூடு வந்த உடனே நீங்கள் வந்து உருட்டி வச்சுருக்க இந்த பாலை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தாங்க இன்னொரு பக்கம் பெரட்டி போடணும். பெரட்டி போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா மாவு வந்து சரியாக வேகாது. ஒரு சைடு வெந்தோன்னே இன்னொரு சைடு போட்டுக்கோங்க. இப்படி போட்டுட்டு நீங்கள் எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இன்னொரு பக்கம் திருப்பி விடுறேன். இந்த மாதிரி கலர் வந்தோடனே திருப்பி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எண்ணெயில் இருக்கும்போதே தெரியுங்க கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகுறது. இப்போ பாருங்கள், எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துக்கலாம். நான் எண்ணெயிலேருந்து வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுற பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு. ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்குங்க. இதை வந்து நடுவில் கட் பண்ணி பட்டர் கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் பசங்களுக்கு கொடுக்கலாம், ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம். ரொம்ப ஹெல்தி, நம்ம வீட்டிலே செய்கிறது தான். இப்போ நம்ம வந்து பால் எடுத்தல அந்த கப்பில் 1/2 கப் அளவு சர்க்கரை எடுத்து பாகு காய்ச்சி வச்சுருக்கேன். கம்பி பதத்துக்கு முன்னாடி பதம். இதை காய்ச்சிட்டு நல்லா இதை வந்து பெரட்டி விட்டுக்கலாம். இந்த பாலை பெரட்டி விட்டதுக்கப்புறமா இப்படி எடுத்து வச்சுருங்க. எல்லாத்தையும் பெரட்டினதுக்கப்புறம் நான் காட்டுறேன்.
பாருங்கள் நல்லா பிரட்டி விட்டாச்சு. சூப்பராக வந்திருக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட